11ஆம் தேதி காலையில் போட்ட வீடியோவில் போதைப் பொருள் பற்றி பேசியிருப்பேன். டாஸ்மார்க் பற்றி தான் பேசியிருக்கேன். அது நடக்கும்போது நம்ம பேசலாம். இன்றைக்கே பார்த்திங்கன்னா அதிரடியான நடவடிக்கை. பல இடத்துல டன் கணக்கில் போதைப் பொருளை எரிச்சிருக்காங்க. ஸோ திருச்சியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சமூகத்தில் தவறு செஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, சட்ட ரீதியாக பயங்கரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அப்போ என்னன்னா, அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். அண்ணனுக்கு எவ்வளோ மனித மாண்போடு, எவ்வளோ ஒரு மனித நேயத்தோடு, எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு சிந்தனையோடு, என்ன ஒரு சக மனிதனை மதிக்கணும் அப்படின்ற அந்த அந்த உயர்வான அந்த சிந்தனை அவங்களாம் எல்லாருக்குமே தான். எல்லா அரசியல்வாதியுமே அவருக்கு முன்னோடியாக தான் இருந்திருப்பாங்க. சில பல விஷயங்கள் அவங்க செய்ய தவறியதை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆனாலுமே அவங்கள ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ மனிதநேய பாசத்தோடு போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாரு. அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம வலைதளங்களில் பார்த்தோம். அதுதான் அவருடைய குணம். சரிங்களா? அதனால தான் நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி சில பல வீடியோக்கள் என்னுடைய இன்ஸ்டாவில் நான் போட்டேன். வேணா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறான், அது அப்படி கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு விஜயகாந்த் ஐயாவுக்கு ஓட்டு போட்டேன். சரிங்களா? இப்போ கடைசியாக விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன். 2க்கு லிங்க் இருக்கா? இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு ஓட்டு போட்டேன். 2 முறை சீமானனுக்கு ஓட்டு போட்டேன். அப்புறம் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போட்டேன். என்னை சுற்றி இருக்கவங்கள நான் போட சொன்னேன். ஏன்னா அதுக்கு சில ரீசன். மேலேருந்து நமக்கு இங்கே வந்து இந்த சாதி மத பேதம் இதெல்லாம் கிளப்பிவிட்றக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷனில் சொன்னேன். அதனால் நான் இந்த கட்சியை சார்ந்தவன், இவங்களை பிடிக்காது, இவங்களை பிடிக்கும், அந்த மாதிரிலாம் நான் எப்பவுமே யார்கிட்டையுமே எதுவுமே பேசினதில்லை. நல்லது செஞ்சால் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். செய்ய தவறும்போது தான் அந்த கோபம் வரும். அதனால தான் ஒரு புதிய விஷயத்தை நோக்கி நம்ம மக்கள் இன்றைக்கி போயிருக்காங்க. அதுதான் உண்மை. அந்த நம்பிக்கையை வந்து விஜய் அண்ணா கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். இன்றைக்கி நடந்த 11ஆம் தேதி நடந்த விஷயங்களே தெரியும், அதுக்கு சாட்சி. இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? டாஸ்மார்க்கை பற்றி சில விஷயம் வரும். அது வரும்போது நம்ம பார்க்க தான் போகிறோம். என்ன இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் யாருமே பண்ணது இல்லையே அப்படின்னு. அது மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும்.